நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே பள்ளிக்கு சென்ற ஆட்டோ கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 5ஆம் வகுப்பு மாணவர் உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மருதுபாண்டியிடம் கேட்டறியலாம். மருதுபாண்டி, விபத்துக்கு என்ன காரணம்? உயிரிழந்த அந்த மாணவர் பற்றிய தகவல்கள் தெரிய வந்திருக்கா? மணிமாறன், நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளிக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகளை அழைத்து செல்வதற்காக தனியார் ஆட்டோ ஒன்று ஒரே ஒரு ஆட்டோவில் 12 குழந்தைகளை அழைத்து செல்லதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த ஆட்டோவில் விக்ரமசிங்கபுரம் பகுதியைச் சேர்ந்த சித்திரநாதன் என்பவரின் குழந்தையான பரதீஷ் என்பவரும் இந்த குழந்தை ஆட்டோவில் பயணித்திருக்கிறார். இந்த நிலையில் இந்த ஆட்டோவானது அம்பாசமுத்திரம் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது திடீரென நிலைக்கு பிறகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அந்த ஆட்டோவில் பயணம் செய்த அந்த 5ஆம் வகுப்பு மாணவன் சம்பவ இடத்திலே தலை சிதைந்து உயிரிழந்திருக்கிறார். மேலும் படுகாயமடைந்த 11 மாணவர்கள் மீட்கப்பட்டு அம்பாசமுத்திரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு அந்த சிகிச்சையானது தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் உயிரிழந்த சிறுவனின் உடலையும் மீட்கப்பட்டு பிணக்குறாய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விக்ரமசிங்க காவல்துறையினர் வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து விசாரணை என்பதை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் காவல்துறை நடத்திய முதற்கட்ட விசாரணையில் உரிய அனுமதி இல்லாமல் அதிக அளவு சிறுவர்களை பள்ளி மாணவர்களை ஏற்றி சென்றது முதற்கட்ட விசாரணை தெரிய வந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தற்போது அந்த ஆட்டோ ஓட்டுநரை தேடி வருகிறார்கள். தொடர்ந்து அவர் எங்கே இருக்கிறார், ஆட்டோவின் உரிமையாளர் யார் என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. விசாரணை முடிவிலே இந்த விபத்திற்கான முழுமையான விவரம் என்பது தெரிய வரும். இருப்பினும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களையும் தற்போது ஆய்வு செய்யும் பணியானது தற்போது துவங்கி இருக்கிறது. தொடர்ந்து அதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஒரு 5ஆம் வகுப்பு மாணவன் பள்ளிக்கு செல்லும் பொழுது விபத்துக்குள்ளாகி உயிரிழந்த சம்பவம் அம்பாசமுத்திரம் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி மருதுபாண்டி.